மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்த தேர்தல் பரப்புரையில ஒரு விஷயத்த சொல்லிட்டே வர்றாரு. அதாவது திருமாவளவன் அவர்கள் பாருங்க, கூட்டணியில வந்து திமுகவோட பாவச்சுமையை வந்து நீங்க சுமக்காதீங்க கூட்டணி கட்சிகள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும், இன்னொரு விஷயம் வந்து கம்யூனிஸ்ட் வந்து காசு வாங்கிட்டீங்க, நீங்க வந்து அனுமானம் ஆயிட்டீங்க திமுகவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டே வர்றாரு. ஆனா திடீர்னு இன்னைக்கு முத்தரசன் அவர்கள் ஒரு வீடியோல பார்த்தான்னா, அந்த திமுக வங்கி கணக்கில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பப்பட்டது, மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அனுப்பப்பட்டது, விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுப்பப்பட்டது, மதிமுக அனுப்பப்பட்டது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அனுப்பப்பட்டது. பகிரங்கமான கணக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நான் மட்டும் தான் காசு வாங்கினா பாருங்க, இங்க மதிமுக வாங்கியிருக்கு, திருமாவளவன் அவர்கள் வாங்கியிருக்காங்க, மார்க்சிஸ்ட் எல்லாமே வாங்கியிருக்காங்க, நான் மட்டும்தான் வாங்கியிருக்கேன்னா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய இன்னைக்கு ஊடகம் என்ன செஞ்சிருக்கணும், இதை மட்டும்தானே பேசியிருக்கணும். ஓப்பனா எந்த அளவுக்கு கருத்து சொல்ற பாருங்க, நாங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி. அப்ப இதை மட்டும் பேசியிருக்கணுமா வேணாமா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து டிவிக்கே முழுக்க என்ன இருக்கு, எந்த இடத்துல தண்ணி குடிக்க தண்ணி இல்லையா, பாத்ரூம் கழுவ தண்ணி இல்லையா, இல்லை என்ன நடக்குது, அதை வச்சு ஏதாவது ஒண்ணு பேசலாமா? இப்ப ஊடகத்துக்கு இதை தவிர வேற வேலையே இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல ஊடகத்தை தாண்டி இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி தவிர மற்றது யாராவது இருக்காங்களான்னு பார்த்தோம்னா சீமான் அவர்கள் இருக்கிறாரு. சீமான் அவர்களுக்கு வேலை என்ன? சீமான் அவர்களுக்கு இப்போ முழுக்க ஏதாவது ஒரு விஷயத்த, மக்கள் சார்ந்த விஷயத்த பேசிட்டு இருந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு நல்ல கருத்து இருந்தது. இப்ப வந்து முழு நேரம் டிவிக்கே சண்டை போடுறது தான். டிவிக்கே கூட அணிலுங்கிறது, நான் புலிங்கிறதும், அவங்க கொட்டை இல்லாத புலிங்கிறதும், இந்த மாதிரி தான் இன்னைக்கு நீங்க டிவி பார்த்தோன்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அங்க கருத்து சொல்றதெல்லாம் பார்த்தோன்னா. அப்போ சீமானுக்கு இதுதான் வேலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு வருங்காலத்துல இவங்களை நம்பிதானே எல்லாம் மக்கள் பின்னாடி போறதை நம்ம கவனிக்கிறோம். அப்போ இவங்களை நம்பி போனோம்னா இதுதான் கதி. அரசியல்ல எப்படி ஆட்சிக்கு வரலாம், என்ன பண்ணலாம், மக்கள் அடிப்படை தேவைகள் என்ன ஏது, இவங்க தானே கொள்கை நிறந்த கட்சி. இப்ப கொள்கை மறந்து டிவிக்கே கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறது தான் கொள்கை அவங்களது அப்படின்னு தான் நம்ம கவனிக்கணும். இப்போ ஒருவேளை டிவிக்கே அப்படி என்ன விஜய் அவர்கள் டைரக்டா உங்களை தாக்கிட்டாரு கேள்வி இந்த இடத்துல வருது. நீங்க தான் எல்லாருமே கத்திட்டு இருக்கீங்க, அவரு எங்க எதுவுமே சொல்லலைன்ற மாதிரி தான் வருது. அவர் என்னமோ சொல்லிட்டு போறாரு. அவர் நான் எம்ஜிஆர் எடுத்துட்டு வருவாரு, அண்ணாவை எடுத்துட்டு வருவாரு, ஏன் கருணாநிதி கூட எடுத்துட்டு வருவாரு, விஜயகாந்த் எடுத்துட்டு வருவாரு, போட்டோ யார் வச்சா உங்களுக்கு என்ன? இந்த கேள்வி வருமா வராத? உங்க வேலை என்ன? என்னமா பண்ணிட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன? உங்க கொள்கை மேல நம்பிக்கை இருக்கா? பின்னாடி உங்க தொண்டர்கள் இருக்காங்களா? இதுதானே உங்களோட வேலை. ஆனா இங்க நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க. அப்ப இதை தாண்டி இன்னைக்கு தமிழகத்துல யார் இருக்காங்க? அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கிறாரு. உண்மையிலேயே சொல்ற, மக்களோட அடிப்படை பிரச்சனை என்ன, அது அவங்களையே உணர வச்சு ஒரு ஆர்கானிக்கா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. நம்மளோட தேவை என்ன, நம்மளோட எதிர்காலத்துல, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன இழந்திருக்கோம், நம்ம எப்படிப்பட்ட ஒரு தமிழக பூமியில வாழ்ந்திருக்கோம், நம்ம இழந்த பெருமை எல்லாமே மீட்டெடுக்கணும்னா நம்ம ஒவ்வொருத்தரும் கோவப்பட்டாதான் முடியும். அதாவது அந்த உணர்வா அதை வந்து அந்த அளவுக்கு நம்ம வெளிப்படுத்தணும். அது நல்ல ஒரு ஆட்சி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வர்றாரு ஒழிய, எந்த இடத்துலையும் சும்மா சமரச பேசுற மாதிரியோ பூசலோ எதுவுமே இல்லை. இப்படி இருக்கு, இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துட்டு வர்றாரு. ஆனா இவங்க அண்ணாமலையை வந்து இவங்க கூட யாருமே நான் ஒப்பிடல, நீங்க தவறா நினைச்சிடாதீங்க. ஏன்னா அவரோட நிலைமைக்கு வரணும்னா இவங்களுக்கு எல்லாம் இன்னும் பழங்காலம் ஆகணும். பழங்காலம் ஆனாலும் முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். சரி, இப்ப ஊடகம் வந்து இந்த விஷயத்த பேசல. இன்னைக்கு வந்து இந்த டிவிக்கே பத்தி தான் பேசிட்டு இருக்கு. மெயினான விஷயம் அடிப்படை தூய்மை பணியாளர்கள் எதுவுமே பேசுறது இல்லை. இப்ப இதை தாண்டி மக்களிடையே ஒரு கருத்து போகணும்னா என்ன பண்ணணும்? இப்ப நம்ம சீமான் அவர்களை தான் இழுக்கணும். இவங்களுக்கு முழு நேர பணி டிவிக்கேவை எதிர்க்கணுங்கிறதுல தான் இருக்கு. சரி, டிவிக்கே ஏதோ ஒரு அவங்க இப்பதான் தவழ்ந்து நகர்ந்து அப்படியே வர்றதை நம்ம கவனிக்கிறோம். அவங்க உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு மாநாடு நடத்தணும்னா ஒரு கொடி கம்பத்தை நேத்து விழுந்தது நீங்க கவனிச்சிருக்கலாம். ஒரு என்ஜினியர் வச்சு இது வரைக்கும் எத்தனை கட்டடங்கள் எல்லாம் கட்டுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஒரு 100 அடி கம்பத்தை நட முடியாதா? அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டான ஆளுங்களை வச்சு அப்படிதான் நடனம். ஏதோ விபரீதம் நேத்து ஒண்ணு நடக்கல, ஒரு காரோட இனோவா ஏதோ ஒன்று காரோட போயிடுச்சு. ஆனா இதே உயிரிழப்பு ஏதாவது நடந்திருந்தான்னா நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் மாட்டிருக்கு, நான் டிவியில பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் மாட்டிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் எப்படி மாட்டிரும்? ஆம்புலன்ஸ் போற பாதை என்ன தனியா இருக்கணும், அவசர பாதைன்னு எமர்ஜென்சி வேன்னு ஒன்று இருக்கணும்,
அந்த இடத்துல எப்படி மாட்டிரும்? நினைச்சு பாருங்களேன். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு முன்னேற்பாடு வந்து எதுவுமே இல்லாம இத்தனை பேர் வர்றாங்க பற்றாக்குறைக்கு நீங்க இதை சொல்றீங்க. அதாவது ஆளுங்கட்சியோ ஏதோ எங்களை எதிர்க்கிறாங்க, எங்களை மாநாடு நடத்த விடவே இல்லை அப்படின்ற ஒரு கருத்து. இப்ப இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா திமுக இடையூறு கொடுப்பாங்க, உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே கொடுப்பாங்க தான். ஆனா அதே ஒரேடியா வந்து திமுக தான் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்கிறது இங்க நம்ப முடியாது. ஏன்னா நீங்க கரெக்டா இருந்தான்னா அவங்க குடைச்சல் கொடுக்க முடியாதுன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு தண்ணி இல்லைனாலும் என்னன்னாலும் இப்போ அந்த அளவுக்கு ஒரு பேரிகார்டு வச்சிருக்காங்க, கடந்து அந்த பக்கம் போகக்கூடாது, ஏன்னா இவங்க எல்லாம் தாவி தாவி போயிருவாங்க தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிரேஸ் தடவிட்டு இருக்காங்க. எதுக்கு கிரேஸ் தடவணும்னு நினைச்சு பாருங்க. உன் தொண்டர்கள் பாருங்க, தொண்டர்கள் வந்து உங்க தலைவரை பார்க்க போறீங்க, எங்களுக்கு எதிரி வேற யாருமே வேணாம், தொண்டர்களே போதும் உங்களை. அப்போ இந்த இடத்துல வந்து தொண்டர்களுக்கு அந்த ஒழுக்கம் அது வேணுமா வேணாமா, அதை தான் இன்னைக்கு எதிர்பார்க்கிறோம். அதாவது கட்சி நடத்துங்க, வாங்க, எதிர்காலத்தில் நீங்க சிஎம்மா வாங்க, இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இப்போ இப்படி ஒரு அசால்ட்டா இருந்தானா எப்படி முடியும்னு நம்ம கவனிக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு வந்து வெயில்ல தாக்கத்தோட இருக்காங்க. உண்மையிலேயே கீழே தரையில போட்டிருந்த அந்த தார்பாய் எல்லாம் எடுத்து தலையில போட்டுட்டு இருக்காங்க. தவிர்க்கிறோம், உண்மைதான். யார் உங்களை வர சொன்னது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்படி வந்தா அதுக்கு முன்னெச்சரிக்கையா கொடை எடுத்துக்கணும். எல்லாமே அந்த முன்னேற்பாடோட தானே நீங்க வரணும். அப்படி வந்தீங்கன்னாலும் கூட அப்படி சப்போஸ் இவங்க தலைவருங்க ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு ஏற்பாடுகள் வச்சிருந்தா சரி, அதுவும் பண்ணல. அப்ப இதெல்லாம் யார் குறைகள் தான்? இதெல்லாம் அரசாங்கம் எடுத்திருக்குமா? அப்ப இந்த தனிப்பட்ட ஒரு மாநாடுங்கும் போது மக்கள் வர்றாங்க, அட என்னை நம்பி இப்ப விஜய் தான் நினைக்கணும், என்னை நம்பி இத்தனை பேர் வர்றாங்களே, இவங்களுக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், வெயிலோட தாக்கத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், சாப்பாடுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இப்போ பாருங்களேன், சாப்பாடு வெளியில கொடுத்துட்டு இருக்காங்க, வெளியில அதாவது வெளியில ஒருத்தர் வித்துட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல போய் சண்டை போடுறாரு, நீ இந்த இத்தினோண்டு தர்ற, இதுக்கு எப்படி நீ 70 ரூபாய் அப்படி போட்டுருவ நீ அப்படின்னு சொல்றாங்க. நீ முடிஞ்சா சாப்பிடு, இல்லைன்னா வெளியே போட அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப அவன் ஒரு நாள் ஏதோ பிசினஸ் பாக்குறாப்புல. அப்ப இந்த இடத்துல தொண்டர்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க, மிரட்டு. இதே இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு தொண்டரும் இருக்கிறாரு, அதே அவங்க தொண்டர் தான், எத்தனை ரூபாய்னாலும் தலைவருக்காக நான் வாங்கி சாப்பிட்றேங்கிறவங்களும் இருக்காங்க. நான் வந்து ஒட்டுமொத்த தொண்டர்கள்ல நான் சொல்லலை, ஏதோ ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. அந்த ஒவ்வொருத்தருனாலதான் தலைவருக்கே கெட்ட பேருன்னு நான் சொல்ல வர்றேன். அப்போ இந்த இடத்துல வந்து இன்னைக்கு டிவிகே ஆனாலும் சரி, நாம் தமிழர் கட்சி ஆனாலும் சரி, 2 பேர் சண்டை போட்டுட்டே இருங்க. நீங்க இது நல்லதுதான், நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. நீங்க வரவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நல்ல ஒரு அரசியல், பிஜேபி தொண்டர்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டு வேற போக மாட்டாங்க. அதே மாதிரிதான் நீங்க இந்த டிஎம்கே காரங்க யாருக்கும் போக மாட்டாங்க. நீங்க உங்க கட்சி எல்லாம் திருமாவளவன், சீமான் அவர்கள் வந்து எந்த பக்கம் வேணும்னாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற கட்சியினர் யாரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்கு. ஏன்னா அந்த தொண்டர்களை இதுக்கு முன்னாடி நீங்க முருகன் மாநாடு எல்லாம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அந்த அளவுக்கு மாநாடு நடந்தது. ஏன்னா அந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லை. இப்போ பாருங்க, எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல வந்து தண்ணி கொடுக்கறதுக்குன்னே ஒரு தனி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன் நீங்க இந்த இடத்துல வந்து அப்படி இல்லை? நீங்க ஒரு இடத்துல, அதாவது ஒரு இடத்துல உட்காரவே தெரியலன்னா என்ன அர்த்தம் நம்ம கவனிக்கணும் இந்த இடத்துல. அப்போ முழுக்க முழுக்க மாநாடு வெற்றி அடையணும்னா தொண்டர்களோட அந்த அளவுக்கு பக்கபலமா இருக்கணும், அவங்களோட ஆதரவு. ஆனா இந்த தொண்டர்களோட ஆதரவு அப்படி இல்லை. வண்டியில போகும்போது நாங்க மேல ஏறிட்டு போவோம், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னா இதெல்லாம் யாருக்கு கெட்ட பேருன்னா டிவிக்கே அந்த கட்சிக்கு தான் கெட்ட பேரு. இதெல்லாம் யார் வாங்கி கட்டுவாருன்னா விஜய் அவர்கள் தான் வாங்கி கட்டுவாரு. இதை தாண்டி இன்னைக்கு வந்து, ஏன்னா சீமான் அவர்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு, விஜய் அவர்கள் வந்து என்ன பேசுவாரு, ஏது பேசுவாரு. இதுவும் நம்மளோட கருத்து என்னன்னா, அவருக்கு அதுதான் வேலையான்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய அவருக்கு தெரிஞ்சதை பேசிட்டு போறாரு. அவர் சினிமா நடிகர் தானே, அரசியல்ல வந்து பயணம், நீண்ட பயணமே கிடையாது அவருக்கு. இப்பதான் பழகுறாரு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே பழகிட்டு வர்றாரு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். நீங்க உங்களோட பாதை என்ன அப்படிங்கறத கவனிக்கணுமே ஒழிய, எந்நேரம் பார்த்து விஜய் பார்த்துட்டு கவனிச்சுட்டு இருந்தான்னா நீங்க எப்படி வளர போறீங்கிறது தான் இங்க கேள்விக்குறியா இருக்கு. எது எப்படியோ எல்லாம் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு சினிமா மாதிரி தான் போகுது இந்த மாநாடு இதெல்லாம். ஆனா ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலே இல்லை. ஏதாவது ஒரு இதுக்கப்புறம் வந்து சில சட்டங்கள் வந்திருக்கு. அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் யாராவது தவறு செஞ்சான்னா, ஜெயிலுக்கு போயிட்டான்னா, அடுத்தது வந்து அந்த பதவி ஆட்டோமேட்டிக்காக 30 நாள் ஜெயிலுக்கு மேலே இருந்துட்டோன்னா அது ராஜினாமா கணக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு தமிழகத்துல ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். அதை நோக்கி தான் இன்னைக்கு பாஜக நகர்ந்துட்டு இருக்குங்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம்.
அது வரைக்கும் தான் அண்ணாமலையும் பொறுத்து இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். இதுக்கு மேல தான் ஆட்டம் தொடரும். மனிதா நீ மகத்தான்